ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுக்கிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதையும் சேர்த்து கலந்துக்கிடலாம். எண்ணெய் எல்லா பக்கட்டும் நல்லா சேர்கிற மாதிரி கலந்துக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ மேலே 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா தடவி வச்சுக்கிடலாம். இப்போ மூடி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிடலாம். மாவுக்குள்ளே வைக்கிறதுக்கு குருமா ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மிதமான சூட்டில் 2 விசில் வர அளவுக்கு வச்சுக்கிடலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இதை தோல் உரித்து வச்சுக்கிடுவோம். இப்போ குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருள்: 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கிடுவோம். வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். நல்லா ஜீரகம் பொரிஞ்சு வந்தோடனே நறுக்கி வச்ச பச்சை மிளகாவை போட்டுக்கிடலாம். நான் பச்சை மிளகாய் சின்ன பீஸாக குட்டி பீஸாக நறுக்கியிருக்கேன். பச்சை மிளகாய் பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிடலாம். குருமாவுக்கு தேவையான உப்பை வெங்காயத்துலேயே போட்டு வதக்கிக்கிறேன். பொன்னிறமாக ஆயிடுச்சு வெங்காயம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். மசாலா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ மசிச்சு வச்சு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா மசாலாவோட உருளைக்கிழங்கு நல்லா கலந்து வரணும். நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மாவும் ரெடி ஆயிடுச்சு. அமுக்கி பார்த்தா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதை இப்போ சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிக்கிடலாம். இப்போ மாவை தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம். கோதுமை மாவை 2 பக்கெட் நல்லா தடவி விட்டு நல்லா ஒட்டாத அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கிடலாம்.
ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்பாகவே எடுத்துக்கலாம். இப்போ தேய்ச்சி எடுத்தாச்சு. அதுக்குள்ளே செஞ்சு வச்ச குருமாவை வச்சுக்கிடலாம். இப்போ மடக்கி விட்டுக்குருவோம். நல்லா எல்லா பக்கட்டும் பிடிச்சி ஒன்றா மடக்கி வச்சு லைட்டாக அமுக்கி விட்டுக்குருவோம். லாஸ்ட் முனியில் சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா அமுக்கி விட்டுக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே எல்லா மாவுலையுமே செஞ்சு எடுத்துக்கிடலாம். இப்போ தோசைக்கல் காஞ்ச உடனே தேவையான எண்ணெயை ஊற்றி இப்போ பொரித்து எடுத்துடலாம். ஒரு பக்கெட்டு வெந்த உடனே இன்னொரு பக்கெட்டும் திருப்பி போட்டுக்கிடலாம். நல்லா செவந்து வந்துருச்சு. மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் மாவு வேகணும். நல்லா 2 பக்கெட்டும் திருப்பி விட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரீம்ஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.